பெஞ்சல் புயல் இன்று இரவு கரையை கடக்க உள்ளதால் சென்னையில் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சென்னை ஓஎம்ஆர் சாலையில் விடாது பெய்து வரும் கனமழையால் தேங்கியுள்ள வெள்ள நீரை ராட்சத மோட்டாரை பயன்படுத்தி வெளியேற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். சென்னையில் கொட்டி தீர்க்கும் கனமழை தண்ணீரை வெளியேற்றும் பணியான தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? எவ்வாறு நடைபெற்று வருகிறது? ராஜகுமரன். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக வெள்ளம் பல இடங்களிலும் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஓஎம்ஆர் சாலை என்று சொல்லப்படக்கூடிய ராஜீவ்காந்தி சாலையில் தற்பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மழை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. சோழிங்கநல்லூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளின் காரணமாக மழைநீர் வடிவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக மழை நீரை வடிய செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் தற்பொழுது மாநகராட்சியினுடைய பணியாளர்கள் ஆங்காங்கு சென்று மழைநீர் வடிகால் வாய்களை திறந்து அதன் மூலமாக மழை வெள்ள நீரை உள்ளே வடிய செய்யக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட துறைப்பாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் தாண்டி நாவலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சாலையின் ஒரு பகுதியில் மட்டுமே வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு மற்றொரு பக்கம் மழை வெள்ள நீர் சூழ்ந்து காணப்படுகின்றது. இதன் காரணமாக பல இடங்களில் காவல்துறையினர் சாலைகளில் நின்று சர்வீஸ் சாலையை பயன்படுத்துவாறு 4 சக்கர வாகனங்களை வழிமாற்றி அனுப்பி வருகின்றார்கள். மெதுவாகவே வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றன. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக மழை வெள்ள நீர் வடியாமல் அதே அளவில் தேங்கி நிற்கின்றது. சாலையின் ஒரு பகுதி முழுவதுமாக மழை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழலில் ஒரு குறுகிய பகுதியில் மட்டுமே மேடான இடம் பார்த்து வாகனங்களை ஓட்டிச் செல்லக்கூடிய வகையில் தொடர்ந்து இந்த பகுதியில் மழை வெள்ள நீர் தேங்கியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.